வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. வைகோவை சந்திக்கிறதா நம்ம சொன்னோம். நேற்று வீரமணி சந்திச்சாச்சு. இப்போ அடுத்து ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை இந்நாள் முதல்வரான விஜய் சந்திக்கிறார். இதை சொன்னவொன்னே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? அதாவது எத்தனையோ முதல்வர்கள் தமிழ்நாட்டில் பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்ற போது அவர்கள் எதிர் முகாமில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் பார்க்க மாட்டாங்க, எலியும் பூனையுமாக தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு திருப்பமாக ஸ்டாலின் அவர்களை போய் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு ஒரு உற்சாகமே இருக்கும். ஏன்னா இவர் சிஎம்மாக போகிறாரு, அவர் பாவம் தோத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. இருந்தாலும் மரியாதையை போய் பார்க்குறது, ஏன்னா நமக்கு முன்னால் இருந்தவர் அப்படிங்கிற மரியாதையோடய பார்க்குறாரு. அப்படிங்கும்போது விஜய் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகும். தொடர்ந்து விஜயை பற்றி நம்ம அவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் வேறு மாதிரின்னு சொல்லிட்டு இருப்போம். இவர் எல்லாத்தையும் தாண்டி வேறு மாதிரி. அவருடைய ஆடை விஷயமாகட்டும், அவர் பேசக்கூடிய பேச்சாகட்டும், அவர் போட்ட ஆட்களாகட்டும், இந்த பழைய நடைமுறைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு ஒரு புதிய நடைமுறையை விஜய் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதா நம்ம உணர்கிறோம். திமுக தொண்டர்களுக்கு கூட, ஏன்னா மாற்றாம் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அறிஞர் அண்ணா சொன்னார். திமுக தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? என்னப்பா 1000 இருந்தாலும் தலைவரை பார்த்துட்டு போயிருக்காருப்பா. அப்போ விஜய் அவர்கள் மனிதனும் உயர்ந்திருக்கிறார். இப்போ முதல்ல ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணார். எப்படி? ஸ்டாலின் தோத்துட்டு போய் மக்களை சந்தித்தார். பரவாயில்லப்பா, தோத்தா கூட தலைவர் மக்களை சந்திக்கிறாருப்பா, மக்கள்லாம் அழுகுறாங்கப்பா அப்படின்னு ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் வந்தது. இப்போ விஜய் அவர்கள் போய் பார்க்குறதுனால இன்னும் இமேஜ் மேலே கூடும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், விஜய் அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் செஞ்சது, ஆளுநர் செஞ்சது தப்புன்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். ஆளுநர் எல்லை மீறான்னு முதல் நாளே அறிக்கை விட்டுருக்கணும். அவர் அறிக்கை விடலை. அறிக்கை விட்டுருந்தால் அவருடைய புகழ் இன்னும் பெருசாக இருக்கும். ஆனால் அது அவர் செய்யலை. இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு நான் பேசவே மாட்டேன்ட்டு நேற்று அவர் எதிர்க்க ஆரம்பித்தார். ஆனால் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் மறந்து விட்டு அவர் போனதாக தான் வெகுஜன மக்கள் பார்ப்பாங்க. இது விஜயினுடைய கிரீடத்தில் மேலும் ஒரு மகுடம் தான். இப்படி மாற்றுக் கட்சி தலைவர்களையும் தனக்கு யார் யாரெல்லாம் எதிரிகளோ இவர்களையும் போய் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு அரசியல் நாகரிகம். இந்த மாதிரி நாகரிகம் தமிழ்நாட்டில் வளர வேண்டுங்கிறது தான் எல்லாருடைய எண்ணம். பார்த்துட்டு இருக்க மக்கள் நிறைய பேர்லாம் கருத்தை சொல்லிட்டு இருப்பீங்க, பரவாயில்ல சார், இப்படி தான் சார் இருக்கணும்ட்டு. சார், ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுனால அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நான் எல்லாருக்கும் பொதுவானவன், எனக்கு வெறுப்பு எதுவும் இல்லை பாஸ், இதுதான் அவர் சொல்லக்கூடிய தகவல். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜெயலலிதாமா வந்தவுடனே கலைஞரை சிறையில் நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ணாங்க. கலைஞர் வந்தவுடனே ஜெயலலிதாமா அரெஸ்ட் பண்ணாங்க. இதுதான் பழைய வரலாறு. ஒரு குரோதத்தின் அடிப்படையில் தான் பழைய வரலாறுகள் இருந்தது. அதிமுககாரங்க திமுக வீட்டுக்கு போக மாட்டாங்க, திமுக வீட்டுக்கு இப்படி இருந்தது. அந்த நடைமுறையை விஜய் உடைத்திருக்கிறார்னே சொல்லலாம். தொடர்ந்து விஜய் நான் சராசரியான அரசியல்வாதி இல்லை, நான் வேற மாதிரிங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சிட்டு இருக்காரு. ஸ்டாலினை சந்திக்கும் போது இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன, ஸ்டாலினை பார்க்கும்போது என்ன பேசுவார்? ஸ்டாலின் மட்டும் இருப்பாங்களா, குடும்ப உறுப்பினர்லாம் இருப்பாங்களா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி தான் பிரதமர் மோடி அவர்கள் சென்னை கலைஞர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ 2 பேருக்கும் சரியான சண்டை. ஃபாரின்லேருந்து ஸ்டாலின் ஓடி வரார், யார் மோடி அவர்கள் வராருன்னு சொல்லி வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு போனார். ஏன்னா அப்போ மோடியினுடைய புகழ் உயர்ந்தது. பரவாயில்லப்பா, மோடி என்ன தான் பாஜகவாக இருந்தாலும் தலைவர் பார்க்குறாருப்பா. சார், உங்கள் கட்சி தொண்டர்கள் உங்களை விரும்புவது அது சாதாரணம். அடுத்த கட்சி தொண்டர்களும் உங்களை விரும்புகிற மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, பேரரசனுக்கு உரிய தகுதின்னு நினைக்கிறோம். ஏற்கனவே சொல்கிற மாதிரி விஜயை அசைக்க முடியாதுன்னு சொன்னோம். அவர் வேறு மாதிரி ரூட்டில் போயிட்டுருக்காரு. நான் ஆரம்பத்துலேருந்து நான் அவரை பார்த்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய இந்த எண்ணம் தான். இன்றைக்கி சாதாரண ஆட்களை கூட சட்டசபை உறுப்பினராக்கி பல பேர் அமைச்சராக்கி 29 வயசில் ஒருத்தர் அமைச்சராகிறாருங்கிறது நம்ம இதானே சார் சொல்லிட்டு இருந்தோம். அதை விஜய் நிறைவேற்றி காத்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்களுக்கு இது நெருக்கடி தான். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி அரசியல் பண்ணும்போது அவரை நாடி ஒருத்தர் போகும்போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ என்னென்னா, கலைஞர் தொலைக்காட்சி நம்ம விஜயை காட்ட மாட்டாங்க, அவரை பற்றி நல்ல விஷயம் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி அவங்களே அவங்கள போடணும், சன் நியூஸ் அதை கவர் பண்ணணும். தேசிய ஊடகங்கள் முழுக்க விஜய் மீது தான் பார்வை. ஏன் இது வரைக்கும் எவ்வளவோ எதிர்க்கட்சிகள் இருந்திருக்காங்க. பாருங்கள், நம்ம மம்தா பானர்ஜி தோத்தாங்க, சிவேந்தி அதிகாரி ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தாரு. மோடி ஜெயித்த உடனே ராகுல் காந்தி வீட்டுக்கு போய் பார்த்தாரா? இது ஒரு நல்ல நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் சொல்கிறோம், விஜய் தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்டேட் நிறையா கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.